கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ரயில்வே வாரியத்திற்கு வழங்கியிருக்கிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், வணக்கம். பொதுவாக இது போன்ற ரயில்வே திட்டங்களை ரயில்வே துறை தான் நிதி ஒதுக்கும், அதுக்கான பணிகளை மேற்கொள்ளும். இப்போ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த நிலையில் கொடுத்துருக்குது அப்படின்னு அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோயம்பேட்டிற்கு மாற்றாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துல புதிய பேருந்து முனையம் என்பது அமைக்கப்பட்டு அண்மையில் தான் அது திறப்பு விழா கண்டது. இந்த நிலைதான் பொதுமக்கள் படிப்படியாக கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படக்கூடிய தயாராகக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்த ஒரு நிலையில தற்போது பொது போக்குவரத்து வசதியை கிளாம்பாக்கம் பகுதியில் மேலும் மேம்படுத்த வேண்டிய தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. காரணம், ஜிஎஸ்டி சாலையில் வழியாக மட்டுமே பேருந்துகள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேலும் மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் மின்சார ரயில் உள்ளிட்ட ரயில் சேவை அங்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் பொது போக்குவரத்தில் எளிதாக கிளாம்பாக்கத்தை அடைய முடியும் என்பது பயணிகளுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாட்டை சிஎம்டிஏ நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது. ஒருபுறம் விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் விரிவாக்க பணியை தீவிரப்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல, மற்றொரு புறம் ரயில் போக்குவரத்து புறநகர் மின்சார ரயில் சேவையை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கிளாம்பாக்கம் இருக்கக்கூடிய ரயில் நிலையமானது வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கத்திற்கு இடையே அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான பணியைத்தான் சிஎம்டிஏ முன்னெடுப்புல எடுக்கப்பட இருக்கிறது. மாநில அரசுடைய செலவுல இந்த ரயில் தண்டவாளம் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ரயில்வே வாரியத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கிறது. அடுத்த ஓராண்டுக்குள் பணிகளை நிறைவு செய்யும் வகையில் இந்த வாரத்தில் ரயில்வே வாரியம் டெண்டரையும் கோர இருக்கிறது. உடனடியாக அந்த வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கத்திற்கு இடையே கிளாம்பாக்கம் பகுதியில அந்த புதிய ரயில் நிலையத்தை அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே வாரியம் முன்னெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ரயில் நிலையம் பிரத்யேகமாக அமைப்பதற்கான காரணம் என்னவென்றால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எளிதில் அணுகுவதற்கு இந்த ரயில் நிலையம் கட்டாயம் என ஏற்கனவே சிஎம்டிஏ நிர்வாகத்தின் சார்பில் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் மாநில அரசுடைய நிதியாக 20 கோடி ரூபாய் சிஎம்டிஏ நிர்வாகத்தின் சார்பில் தற்போது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.